Exercise 2.6 second question. If z is equal to x plus iy is a complex number such that imaginary portion of 2z plus 1 by iz plus 1 is equal to 0, show that locus of z is 2x square plus 2y square plus x minus 2y equal to 0. So you have to show this equation. We have to prove this is the equation of the z. So what you have to do is, first I have to start from the bracket. In the bracket what they have given, 2z plus 1 by iz plus 1. அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த imaginary equal to 0 பற்றியெல்லாம் first யோசிக்க கூடாது. இந்த bracketல இருக்கிறது மட்டும் simplify பண்ணணும். 2z plus 1 by iz plus 1 equal to இப்படின்னு எழுதின பிறகு z இருக்கிற இடத்துல x plus iy substitute பண்ணும். So 2 into z இருக்கிற இடத்துல x plus iy plus 1 I into x plus iy plus 1. இப்போ இந்த brackets remove பண்ணுவோம். 2 into x 2x 2 into iy I 2y plus 1. அதே மாதிரி denominatorலையும் brackets remove பண்ணுங்க. So ix in plus I into I என்ன வரும் I square. I squareனா உங்களுக்கு தெரியும் என்ன வேல்யூ -1. ஸோ I ஸ்கொயர்னு எழுதக்கூடாது, I ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ -y plus 1 அப்படின்னு எழுதுவோம். எப்போவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை அரேஞ்ச் பண்ண பிறகு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். அரேஞ்ச்மெண்ட்னா என்னது, ரியல் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல, இமேஜினரி நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு இடத்துல. ஸோ இங்கே நியூமரேட்டில் என்னென்ன ரியல் நம்பர்ஸ் இருக்குது, 2x plus 1 அது எல்லாத்தையும் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டோம். ஒரே ஒரு இமேஜினரி நம்பர் மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் I 2y. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 ரியல் நம்பர்ஸ் இருக்குது, 1 minus y, அப்புறம் இமேஜினரி நம்பர் ப்ளஸ் ix. எப்பெல்லாம் டினாமினேட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ, we have to multiply the numerator and denominator with conjugate of the denominator. டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணும். டினாமினேட்டரோட கான்ஜுகேட்னா என்னது, இந்த இமேஜினரி போர்ஷனுக்கு சைன் மாற்றணும். நான் சொல்லியிருக்கேன் கான்ஜுகேட்னா ஐக்கு முன்னாடி மட்டும்தான் சைனை மாற்றணும். ஸோ 1 minus y minus ix அது வச்சு நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவீங்க. கான்ஜுகேட் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாத்துக்கும் சைன் மாற்றுவீங்க. ரியல் நம்பர் நம்ம டச்சே பண்ணக்கூடாது, ரியல் நம்பர் அப்படியே எழுதணும். இமேஜினரி நம்பருக்கு மட்டும்தான் சைனை மாற்றணும். இப்போ இந்த ஸ்டெப் எழுதின பிறகு கொஞ்சம் கிளவராக திங்க் பண்ணும். சும்மா எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணக்கூடாது. கொஸ்டின் என்னது, இமேஜினரி போர்ஷன் பற்றி தான். ஸோ அதனால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இமேஜினரி நம்பர் வர இடம் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அது என்ன இமேஜினரி நம்பர் வர இடம், உங்கள் மல்டிப்ளைகேஷன் முடிஞ்சால் உங்களுக்கு ஐ வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2x plus 1 into 1 minus y, ஐ வருமா, வராது. ஸோ அது இமேஜினரி கிடையாது. ஸோ அதனால் தேவையில்லை, அதனால் அதை எழுத வேண்டாம். ஆனால் 2x plus 1 minus ix கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஐ வருது இல்லை, இமேஜினரி நம்பர் வருது இல்லை. ஸோ அது மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால தான் நான் 2x plus 1 into 1 minus y எனக்கு தேவையில்லை இந்த கொஸ்டினில், ரியல்னு கொடுக்கல, இமேஜினரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை விட்டுட்டு அடுத்தது 2x plus 1 minus ix கூட மல்டிப்ளை பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் எனக்கு ஐ வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நான் என்ன எழுதணும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ்னு எழுதுறேன். இமேஜினரி நம்பர்னால் ஐ எழுதக்கூடாது, அது ஐயை விட்டு மிச்சம் என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x plus 1 அப்படின்னு எழுதுறேன், ஐ எழுதக்கூடாது. அதே மாதிரி இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஐ வரும்ல, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், ப்ளஸ் ஐ எழுதக்கூடாது. ஸோ 2y இன்ட்டு 1 minus y. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆக்சுவலாக ஐ ஸ்கொயர்னு வரும். ஆனால் ஐ ஸ்கொயர்னால் அதோட வேல்யூ என்னது, -1. அதனால் அதையும் எழுதக்கூடாது. ஸோ ஐ வர டேர்ம்ஸ் மட்டும் தான் எழுதணும். புரிஞ்சுதா, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண ஐ வரும், அதே மாதிரி இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண ஐ வரும். ஆனால் மல்டிப்ளை பண்ணி அந்த ஐ எழுதக்கூடாது, ஐயை தவிர மற்றெல்லாம் எழுதணும். இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், டினாமினேட்டர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட் கூட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், ரியல் நம்பர் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி நம்பர் ஸ்கொயர். ஸோ இங்கே அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட் கூட மல்டிப்ளை பண்ணுறோன்னா ரியல் நம்பர் என்னது 1 minus y whole square ப்ளஸ் இமேஜினரி நம்பர், இந்த இடத்துல இமேஜினரி நம்பர்னால் ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்னது எக்ஸ், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ அவங்க கொஸ்டினில் சொன்னால் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் கண்டிஷன், இமேஜினரி போர்ஷன் 0. ஸோ இந்த இமேஜினரி போர்ஷனை ஈக்குவல் டு 0ன்னு போடணும்.
ஸோ அதான் எழுதியிருக்கேன், இந்த இமேஜினரி போர்ஷன் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். எப்படின்னா ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x என்ன வரும்? மைனஸ் 2x ஸ்கொயர். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். 2y இன்ட்டு 1 2y. 2y இன்ட்டு மைனஸ் y மைனஸ் 2y ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டர் அந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும்? 0. அதனால் இனிமேல் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் டினாமினேட்டர் வரக்கூடாது. நம்ம நியூமரேட்டரில் ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணுறோம், டினாமினேட்டரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம இந்த ஆன்சரை அப்படியே விடக்கூடாது. ஏன்னா கொஸ்டினில் அவங்க இந்த தான் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சரை அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு? ப்ளஸ் 2x ஸ்கொயர் இருக்குது. ஆனால் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்திருக்கு? மைனஸ் 2x ஸ்கொயர். ஸோ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்குற ஆன்சர் வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை ஃபுல் டேர்ம்ஸையும் மைனஸ் சைனால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு ஈக்குவேஷன் நம்ம எது வேணால் செய்யலாம். ஸோ ஆனால் செய்கிறது எல்லாத்துக்கும் செய்யணும். ஸோ மொத்தமாக எல்லா டேர்ம்ஸையும் நம்ம மைனஸ் சைனால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x ஸ்கொயர். மைனஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ்னால் ப்ளஸ் எக்ஸ். மைனஸ் இன்ட்டு 2y மைனஸ் 2y. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2y ஸ்கொயர். அதான் இது மாதிரி கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன்.